இன்றைக்கி ரெண்டாவதாக போன கோயில் தாங்க வாராகி அம்மன் சிலை. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைமிங் இருந்ததா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் அம்மா அக்கா மட்டும்தான் போனோம், வேறு யாரும் இல்லை. அதனால் கிட்ஸை வந்து மாற்றி மாற்றி தூக்கிட்டு போனனால ஒரு இடத்துலலாம் நல்லா வீடியோஸ் எடுக்க முடியல. ஃபஸ்ட்டாக போன கோயிலுமே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து லாங் வீடியோவும் 2, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸில் வந்து ஓரளவுக்கு சிலைகள் எல்லாம் மட்டுமே எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கரெக்டான லொக்கேஷன் தெரியல, அரசூர்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கோயில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து நல்லா நிலங்களாக இருந்துச்சு, நல்லா பசுமையாகவும் நல்லா பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நான் தேர்டாக போன கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில். அது சுத்தமாக எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு 4வதாக தான் வந்து நாங்கள் வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு போனோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவும் விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அரசூர். ஸோ அதுக்கு அரசூர் இல்லை, அது வந்து சிவன் கோயில். சிவன் கோயில் சுத்தமாகவே எனக்கு தெரியல. இந்த வாராகி அம்மன் தான் வந்து அரசூரில் இருக்காங்க. ஸோ போனோடனே சாமி வந்து நல்லபடியாக மனசார சாமி கும்பிட்டாச்சு. சிலையை வந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக அழகாக கட்டியிருந்தாங்க. அது எத்தனை அடின்னு எனக்கு தெரியல. அப்புறம் அங்கேயும் வந்துட்டு கோயிலெல்லாம் வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தேங்காயில் வந்து தீபம் போட்டிருந்தாங்க. ஸோ நானும் நெய் விளக்கு வாங்கி தீபம் போட்டு வேண்டிட்டு பையனுக்கு எல்லாத்துக்கும் வேண்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். 3வது வீடியோ போனது வந்து சிவன் கோயில். அது வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கிளிக் தான் எடுக்க முடிஞ்சது, கண்டிப்பாக பாருங்கள். 4வது வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு போனது, அதுவும் ஓரளவுக்கு பார்த்து ஷார்ட்ஸில் 2 வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து லாங் வீடியோவாக இதுக்கு அடுத்து நான் போஸ்ட் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.